Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கரிதம்ஸில் ரெக்கர்ஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ரெக்கர்ஷன், அந்த ரெக்கர்ஷனா என்ன அப்படின்றத வந்து கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கர்ஷன் என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்ம வந்து செய்ய வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெக்கர்ஷன். ஓகேவா? இது எப்படி நம்ம வந்து செய்வோம்னா, லெட் அஸ் கன்சிடர், இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? ஃபிபோனசி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து ரிட்டர்னில் என்ன எழுதுறேன்னா ஃபிபோ ஆஃப் n-1 அண்ட் ஃபிபோ ஆஃப் n-2 அப்படின்றது எழுதுவேன். ஓகேவா? இஃப் எனக்கு n வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ஜீரோன்றது ரிட்டர்ன் பண்ணுவேன். அதே மாதிரி இஃப் n அப்படின்றது வந்து எனக்கு 1ஆக இருந்தால் ரிட்டர்ன் 1ன்றது கொடுப்பேன். இது வந்து பேஸ் கேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இது என்னன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட், இப்போது நான் இப்படி தான் வந்து ஒரு ரிகர்சிவாக வந்து ஃபங்க்ஷன் இப்படி தான் நான் எழுதுவேன். இப்போ நான் என்ன ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னா ஃபிபோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எப்போ எனக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் ஆனது வந்து ஜீரோவாக இருந்தாலோ இல்லை 1 அப்படின்றது வந்தாலோ எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 0. அதே மாதிரி 1ன்றது வந்தால் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 1. அதை தவிர வேறு எது வந்தாலும் இது எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த ரிட்டர்னில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2 தடவை கால் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா, இது வந்து எனக்கு ட்ரீ வந்து சப்டிவைட் ஆகும். ஓகேவா? லீனியராக இது வந்து கால் பண்ணி போகாது. அதாவது ரிகர்ஷன் அப்படின்றது என்னன்னா, எ ஃபங்க்ஷன் தட் கால்ஸ் இட் செல்ஃப் அகைன் அண்ட் அகைன் அப்படின்றத சொல்லுவாங்க. லெட் அஸ் கன்சிடர் இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். இதை வந்து என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை இதுவே கால் பண்ணுது திரும்ப திரும்ப. ஓகேவா? கால் பண்ணுறது அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ டெஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நேம். ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி திரும்ப 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 கால் பண்ணுறதை நம்ம வந்து ரெக்கர்ஷன் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, ஃபிபோனசி தான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஓகேவா? ஸோ அந்த ஃபிபோனசி சீரீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, இது வந்து ஃபார்முலா இல்லை, இது வந்து ஒரு ட்ரீயாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகி அது வந்து சப்டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை எப்படி நான் வந்து ஃபார்முலாவாக ரைட் பண்ணுறேன்னா, எப்படி எனக்கு வந்து ரிகர்சிவாக கால் ஆகணும்னா, ஃபிபோனசி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபிபோ ஆஃப் n-1 அண்ட் ப்ளஸ் ஃபிபோ ஆஃப் n-2 அப்படின்றது தான் எனக்கு கால் ஆகும். ஓகேவா? இப்படி தான் எனக்கு கால் ஆகணும். ஸோ இப்படி கால் ஆகுதுன்னா எனக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஈவன் எனக்கு வந்து 0 வந்தாலும் 0-1 ஃபிபோ ஆஃப் -1 அண்ட் ஃபிபோ ஆஃப் 0-2 ஃபிபோ ஆஃப் -2 அப்படின்ட்டு எனக்கு ரிகர்சிவாக போயிட்டே இருக்கும். அப் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அது மட்டும் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து பேஸ் கண்டிஷன் அப்படின்றத ஒன்று செட் பண்ணுறேன் ஃபிபோனசியில். ஓகேவா? 0 வரப்போ எனக்கு வந்து 0 ஒன்றும், அதே மாதிரி எனக்கு 1 அப்படின்றது வரப்போ 1 அப்படின்றதும் நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபிபோனசி சீரிஸோட எக்ஸாம்பிள். லெட் அஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் 0ன்ற ஒரு நம்பர் இருக்கு அண்ட் 1 அப்படின்ற நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நம்பர் வரும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணணும். 0 + 1 என்ன? 1. ஓகேவா? அடுத்தது என்னது? இந்த 1 + 1 என்ன? 2. ஓகேவா? ஸோ அடுத்தது இந்த 1 + 2 என்னது? 3. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த 2 + 3 என்னது? 5. ஓகே. அடுத்தது 3 + 5 8. இந்த மாதிரி நமக்கு ஃபிபோனசி சீரிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 நம்பர் அப்படின்னு ஆட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ லெட் அஸ் கன்சிடர் ஃபிபோனசி ஆஃப் 4. ஓகேவா? ஃபிபோனசி ஆஃப் 4ன்றது வந்து நம்ம எழுதியிருக்க ஃபங்க்ஷனை பொறுத்து எப்படி சப்டிவைட் ஆகும்னா, இதோ இந்த மாதிரி தான். ஃபிபோனசி ஆஃப் 3 அண்ட் ஃபிபோனசி ஆஃப் 2 இது ரெண்டுமே ஆட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம். அடுத்தது ஃபிபோனசி ஆஃப் 3ன்றது வந்து எப்படி கால் ஆகும்னா, ஃபிபோனசி ஆஃப் 2 + ஃபிபோனசி ஆஃப் 1 அப்படின்ட்டு.
ஸோ அதே மாதிரி ஃபிபோனசி ஆஃப் 2ன்றது எப்படி கால் ஆகும்னா அதே தான் சேம் இங்கே ஃபிபோனசி ஆஃப் 1 ப்ளஸ் ஃபிபோனசி ஆஃப் 0ன்ட்டு. ஸோ ஃபிபோனசி ஆஃப் 2ன்றது ஃபிபோனசி ஆஃப் 1 ப்ளஸ் ஃபிபோனசி ஆஃப் 0ன்ட்டு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கீழே எழுதியிருப்போம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு 1ன்றதும் இங்கே வந்து 0ன்றதும். ஓகேவா? ஸோ இது எப்படி நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக இங்கே வந்து ஃபிபோ ஆஃப் லெட் அஸ் கன்சிடர் 5 அப்படின்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் வந்து கால் பண்ணுறப்போ இந்த 5 இங்கே போய் இந்த எண்க்கு பதிலாக ரிப்ளேஸ் ஆகிட்டு அடுத்தது எனக்கு என்ன ஆகும்னா செக் பண்ணும் அந்த 5 வந்து 0க்கு ஈக்குவலா இல்லை 5 வந்து 1க்கு ஈக்குவலான்ட்டு. ஸோ அடுத்தது இது ரெண்டுத்துலையுமே போயிட்டு அந்த 5 வேல்யூ உட்காருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இது ரிகர்சிவாக ஒன் சைடாக போயிட்டே இருக்கும். எப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் போகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் போகும். ஃபங்க்ஷன் 4லேருந்து ஃபங்க்ஷன் 3 அண்ட் ஃபங்க்ஷன் 2 அண்ட் தென் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் 1 வரைக்கும் போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வேல்யூ ரிட்டர்ன் பண்ண உடனே திரும்ப ஃபங்க்ஷன் 2க்கு போகும். ஃபங்க்ஷன் 2ல 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஃபங்க்ஷன் 1ஓடைய வேல்யூவும் தேவைப்படும் அண்ட் ஃபங்க்ஷன் 2ஓடைய வேல்யூவும் தேவைப்படும். ஃபங்க்ஷன் 1ஓடைய வேல்யூ கிடைச்சி ரிட்டர்ன் ஆனதுனால தான் இது ஃபங்க்ஷன் 2க்கு போச்சு. ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் 2 போன உடனே இன்னொரு வேல்யூ தேவைப்படுது, ஃபங்க்ஷன் 0ஓடைய வேல்யூ. ஃபங்க்ஷன் ஆஃப் 0ஓடைய வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதோடைய வேல்யூ என்னன்னா 0. அது ரிட்டர்ன் ஆன உடனே திரும்ப அதே கால் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய கடைசியாக எந்த அட்ரஸில் ரிட்டர்ன் ஆகணுமோ அதாவது ஃபங்க்ஷன் 2ஓடைய அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் 3க்கு போகும். ஸோ இது எப்படின்னு வந்து அதோடைய கால் ஸ்டாக்ல நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, லெட் அஸ் கன்சிடர். ஓகே, இப்போ ஃபிபோனசி ஆஃப் 5 இதுதான் அட்ரஸ் ஏ. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அட்ரஸ். இப்படிதான் நமக்கு வந்து லெட் அஸ் கன்சிடர் நான் எழுதியிருக்க ப்ரோக்ராம் வந்து ஃபிபோனசி ஆஃப் 5ன்னு எழுதியிருக்கேன். இந்த ஃபிபோனசி ஆஃப் 5 கால் ஆகுறது எப்படி கால் ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் இந்த ஃபிபோனசி ஆஃப் 5 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதே இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அட்ரஸ் பேர் தான் அட்ரஸ் ஏ அப்படின்னு நம்ம வந்து இப்போ வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபிபோனசி ஆஃப் 5ன்றது வந்து நான் தான் சொன்னேன்ல ஒன் சைடாக தான் கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து 2 தடவை ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம் ரிட்டர்னில். ஸோ அதனால நமக்கு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ எப்படின்னா இது வந்து நான் உங்களுக்கு அந்த சொன்னல 2 to the power of ஓகேவா ஒவ்வொரு லெவலில் எத்தனை நோடு இருக்கும் அப்படின்றது பார்த்தோமே. ஆனால் 2 to the power of 0 நோடு, இதில் வந்து 2 to the power of 1 நோடு, இதில் வந்து 2 to the power of 2 நோடு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை நோடு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். 2 to the power of n. ஓகேவா? ஸோ நான் இங்கே என்னுடைய வேல்யூ என்னன்னா இங்கே 4 அப்படின்றது, அதாவது ஃபிபோனசி ஆஃப் 4ன்றதுனால எனக்கு இதில் எத்தனை நோட்ஸ் டோட்டலாக கிரியேட் ஆகும்னு பார்த்தோமே. ஆனால் அதாவது கடைசி லெவலில் எத்தனை நோட் கிரியேட் ஆகும் அப்படின்றது பார்த்தோமே. ஆனால் 2 to the power of n அப்படின்னா 2 to the power of 4. ஓகேவா? 2 to the power of 4 நோட்ஸ் வந்து ஃபைனலாக கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ கால் ஸ்டாக் பார்ப்போம். ஓகே, கால் ஸ்டாக் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபிபோனசி ஆஃப் 5 அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆன உடனே ஃபிபோனசி ஆஃப் 4 ப்ளஸ் ஃபிபோனசி ஆஃப் 3ன்றது இருக்கும். நம்மளுக்கு ஃபிபோனசி ஆஃப் 3 எடுத்தோடனே போகாது. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே n-1 என்ன இருக்கோ அதை தான் கால் ஆகும். ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு ஃபிபோனசி ஆஃப் 4ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ கால் ஸ்டாக்ல பில்ட் ஆகும். அடுத்தது ஃபிபோனசி ஆஃப் 4 திரும்ப கால் ஆகும்ல, புரியும் நான் நம்புகிறேன். ஆல்ரெடி ஃபிபோனசி ஆஃப் 5 வந்துச்சு, 5ஓடைய வேல்யூ இங்கே உட்காந்துச்சு, அப்புறம் 5 - 4 வந்துச்சு ஃபிபோனசி ஆஃப் 4. திரும்ப இது ஒரு ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஃபிபோனசி ஆஃப் 5 - 1ன்றது ஃபிபோனசி ஆஃப் 4ஆக மாறி இந்த ஃபிபோனசி ஆஃப் 4 திரும்ப கால் ஆகி இந்த என்னோட வேல்யூ வந்து 4ஆ ரிப்ளேஸ் ஆக்கப்பட்டு இந்த 4 வந்து ஈக்குவல் டு 0வா இல்லை ஈக்குவல் டு 1ஆன்றது செக் ஆகி ஓகே இல்லைன்ற பட்சத்தில் திரும்ப வந்து ஃபிபோனசி ஆஃப் 4 - 1 அப்படின்றது உட்காரும். ஓகேவா? நீங்கள் இந்த சைடில் இருக்கிறத இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க, நான் அது கால் ஸ்டாக்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அடுத்தது ஃபிபோனசி ஆஃப் 4 - 1 என்னது 3. ஸோ திரும்ப அந்த என்னோட வேல்யூ வந்து 3ஆ ரிப்ளேஸ் ஆக்கப்பட்டு திரும்ப 3க்கு வந்து 0 ஈக்குவலாக இருக்கா, 3க்கு 1 ஈக்குவலாக இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா ஃபிபோனசி ஆஃப் 3 கால் ஆகும். கால் ஆகி இந்த ஸ்டாக்ல மேலே போய் உட்காருது. பிறகு ஃபிபோனசி ஆஃப் 2 கால் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னன்னா ஃபிபோனசி ஆஃப் 2ல வந்து ஃபிபோனசி ஆஃப் 1 கால் ஆகும். ஓகே, இப்போதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம பேஸ் கேஸ் எழுதியிருப்போம். ஸோ பேஸ் கேஸ் எழுதலைன்னா ஃபிபோனசி ஆஃப் 0, ஃபிபோனசி ஆஃப் -1 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ பேஸ் கேஸ் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஃபிபோனசி ஆஃப் 1ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா
எனக்கு எனக்கு வந்து n வந்து 1 இருந்ததுன்னா எனக்கு ரிட்டர்ன் 1 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இந்த கால் ஸ்டாக்ல இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 1 வந்து எனக்கு 1 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இந்த வேல்யூ எங்க போகும் அப்படின்னா, இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ 1ன்றது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல கடைசியா என்ன இருந்ததோ அந்த அட்ரஸ்க்கு போகும். கடைசியா என்ன அட்ரஸ் இருக்கு? அட்ரஸ் டின்றது இருக்கு. ஓகேவா? அட்ரஸ் டில நம்ம என்ன சென்ட் பண்ணுவோம்னா, எஃப் ஆஃப் 1 உடைய வேல்யூ எனக்கு வந்து 1 அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியாது. இப்பதான் வந்து உனக்கு இந்த 2வது ஃபங்க்ஷன் அப்படின்றது கால் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 விச் இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்னன்னு தெரியாது. சாரி, எஃப் ஆஃப் 0. ஓகேவா? எஃப் ஆஃப் 0. ஏன்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 2ன்றது வந்து கால் ஆகுறப்போ எஃப் ஆஃப் 1 அண்ட் எஃப் ஆஃப் 0 கால் ஆகும். எஃப் ஆஃப் 0ன்றது உனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்க தான் திரும்ப ஒரு கால் ஸ்டாக் பில்ட் பண்ணும். ஃபிபொனாச்சி ஆஃப் 0ன்றது வந்து ஒரு அட்ரஸ் எஃப். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா அது கால் பண்ணி இதுக்கு தான் நம்ம பேஸ் கேஸ் எழுதியிருப்போம். ஓகேவா? ஃபிபொனாச்சி ஆஃப் 0 அப்போ அது 0 கால் ஆகுறப்போ n வந்து 0 இருக்கிறப்போ ரிட்டர்ன் 0 அப்படின்றது கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அது 0ன்றது ரிட்டர்ன் பண்ண பிறகு இந்த வேல்யூ எங்கே போகும்னா அட்ரஸ் எஃப்ல இருந்து கடைசியா அது எங்க கால் ஆச்சோ அட்ரஸ் டிக்கு வந்து அந்த வேல்யூ போயிடும். ஓகேவா? போன பிறகு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா இந்த 2 வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 2 வேல்யூ கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பிறகு நமக்கு என்ன வேல்யூ, ரிசல்டன்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்ற வேல்யூ கிடைக்கும். அந்த 1ன்ற வேல்யூவை ஃபிபொனாச்சி ஆஃப் 2க்கு வந்து அசைன் ஆகும். ஓகேவா? அசைன் ஆன உடனே இந்த வேல்யூவை வந்து யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்? அட்ரஸ் டில இருக்கக்கூடிய இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 2 அப்படின்ற கால் பண்ணது வந்து அட்ரஸ் சிக்கு வந்து ஃபிபொனாச்சி ஆஃப் 3க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ண உடனே இதோடைய வேல்யூ வந்து எஃப் ஆஃப் 2ன்றது என்னது? 1. ஓகேவா? அதே மாதிரி எஃப் ஆஃப் 1ன்றது வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? இதுதான் வந்து டைனாமிக் ப்ரோக்ராமிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெமரைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணதே திரும்ப விசிட் பண்ணக்கூடாதுன்ற பட்சத்தில். ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம இதை வந்து கால் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ அகைன் நான் வந்து இந்த ஃபிபோ வந்து கால் பண்ணுவேன். கால் பண்ண உடனே இது வந்து திரும்ப 1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூவை வந்து இங்கே கொண்டு போய் ஆட் பண்ணுவேன். ஓகே? ஸோ ஆட் பண்ண பிறகு எனக்கு இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 3யோட வேல்யூ என்னது? 1 + 1 அப்படின்னு சேர்ந்து எனக்கு 2ன்றது ரிட்டர்ன் ஆகும். இந்த 2ன்ற வேல்யூ வந்து ஓகே, ஃபிபொனாச்சி ஆஃப் 3யோட வேல்யூ என்னது? 2. இந்த வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தோமே ஆனால் அட்ரஸ் சில இருந்து அட்ரஸ் பிக்கு போகும். ஓகேவா? அட்ரஸ் பிக்கு ஃபிபொனாச்சி ஆஃப் 3யோட வேல்யூ வந்து எனக்கு 2ன்றது போகும். ஸோ அப்போ ஃபிபொனாச்சி ஆஃப் 2வோட வேல்யூ என்னது? தெரியாது. தெரியாதுன்றப்போ திரும்ப இது கால் ஆகும். இந்த வேல்யூ நம்ம மெமரைசேஷன் யூஸ் பண்ணி இந்த அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த வேல்யூ இருக்கும். ஸோ இது திரும்பவும் இருக்காது. அதனால திரும்ப அகைன் அண்ட் அகைன் இது கால் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, திரும்ப ஃபிபொனாச்சி ஆஃப் 1ஓட வேல்யூ ரிட்டர்ன் ஆன உடனே திரும்ப ஃபிபொனாச்சி ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து அட்ரஸ் டில வந்து ஃபிபொனாச்சி ஆஃப் 1ஓட வேல்யூ 1 அண்ட் ஃபிபொனாச்சி ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? ஓகே, தெரியாது. திரும்ப அகைன் வந்து இந்த அட்ரஸோடைய வேல்யூ இங்கே போகும், கால் ஆகும். கால் ஆன பிறகு திரும்ப அதோடைய வேல்யூ ரிட்டர்ன் ஆன உடனே அதோடைய வேல்யூ 0 அசைன் ஆகும். ஓகேவா? திரும்ப அதோடைய வேல்யூ 0 ஆன பிறகு திரும்ப இந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 2ஓட வேல்யூ என்னது? 0 + 1 1. ஓகேவா? 0 + 1 1. இந்த வேல்யூவை யாருக்கு அனுப்புனா கீழே இருக்கக்கூடிய ஃபிபொனாச்சி ஆஃப் 4க்கு அனுப்பும். ஓகேவா? அனுப்புன பிறகு இந்த வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. ஓகேவா? பிறகு என்ன ஆகும்னா இப்போ 1 + 2 என்னது? 3. இந்த 3ன்ற வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகும்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 4ஓட அட்ரஸ், அதாவது ஃபிபொனாச்சி ஆஃப் 4ன்றது ஆக்சுவலி அட்ரஸ் தான். ஓகேவா? அந்த அட்ரஸ்ல வந்து 3ன்ற வேல்யூ அசைன் ஆயிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த வேல்யூ யாருக்கு ரிட்டர்ன் ஆகும்னா ஃபிபொனாச்சி ஆஃப் 5க்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? ரிட்டர்ன் ஆன உடனே ஃபிபொனாச்சி ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது? 3 அப்படின்றது. இன்னொரு வேல்யூ நமக்கு தெரியாது. என்னது? ஃபிபொனாச்சி ஆஃப் 3 என்னன்றது தெரியாது. ஸோ அதனால திரும்ப அகைன் கால் ஸ்டாக் என்ன பண்ணுன்னா ஃபிபொனாச்சி 3ஓட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக 3யை வந்து கால் பண்ணும். ஓகேவா? 3ல நம்ம வந்து சேவ் பண்ணியிருந்தா வேல்யூ இருக்கும். ஓகே, நம்ம சேவ் பண்ணோம். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எழுதின ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோமே ஆனால் நம்ம சேவ் பண்ணவே இல்லை. சேவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம வந்து சேவ் பண்ணல. ஸோ அதனால இது அகைன் திரும்ப கால் ஆகிட்டு ஸோ திரும்ப அந்த ஃபிபொனாச்சி ஆஃப் 3ன்றது வந்து திரும்ப ஃபிபொனாச்சி ஆஃப் 2வை கால் ஆகிட்டு திரும்ப ஃபிபொனாச்சி ஆஃப் 2ன்றது வந்து ஃபிபொனாச்சி ஆஃப் 1 வந்து கால் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இந்த 1 வந்து எனக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண பிறகு இதில் என்ன ஆயிருக்கும்? ஃபிபொனாச்சி ஆஃப் 1ஓடைய வேல்யூ வந்து திரும்ப 1ன்னு சேவ் ஆயிருக்கும். ஃபிபொனாச்சி ஆஃப் 0ஓடைய வேல்யூ தெரியாது, அப்படியே இருக்கும். ஸோ இந்த 0 கால் ஸ்டாக்ல திரும்ப போய் ஆட் ஆன உடனே அது பில்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகி
அந்த வேல்யூ வந்து திரும்ப இங்கே ரிட்டர்ன் ஆகி இங்கே வந்துடும். தென் பிறகு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணும். ஓகேவா, ஃபிபொனாச்சி ஆஃப் 1 வேல்யூ 1ஐயும் ஃபிபொனாச்சி ஆஃப் 0 வேல்யூ 0ஐயும் ஆட் பண்ண உடனே கிடைக்கக்கூடிய அந்த 1ன்ற வேல்யூ ஃபிபொனாச்சி ஆஃப் 2க்கு அசைன் ஆகி இந்த வேல்யூ வந்து ஃபிபொனாச்சி ஆஃப் 0ன்ற அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும். சாரி 3ன்றதுக்கு இந்த அட்ரஸ்க்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு ஓகே, ஸோ இதுக்கு வந்து 0 இருக்கும், இதுக்கு வந்து 1 இருக்கும். ஸோ 2க்கு வந்து 1 இருக்கும், 3க்கு வந்து 2ன்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னே. ஸோ இந்த 2ன்ற வேல்யூ கிடைச்ச பிறகு இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த அட்ரஸ் ஆன ஏன்ற அட்ரஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் ஃபிபொனாச்சி ஆஃப் 5க்கு வந்தான வேல்யூ. அந்த 5க்கான ஃபிபொனாச்சி ஆஃப் 5க்கான வேல்யூ தான் 5. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து கால் ஸ்டாக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது முடிச்சோடனே ஃபைனலாக நமக்கு இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ரிகர்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு மெமரைசேஷன் நான் சொன்னேன்ல, அதையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன். ஓகே, வந்து மெமரைசேஷனில் ஸோ இதில் என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டெஃப் அதே ஃபிபொனாச்சியான அந்த ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஸோ அதில் வந்து நான் என்னென்ற கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் கூடவே சேர்த்து மெமோ அப்படின்ற ஒரு பை டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லைன்னா ஒரு எம்டி செட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன், டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இஃப் எனக்கு n வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 0. ஓகேவா, அதே மாதிரி இஃப் எனக்கு n வந்து ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் ரிட்டர்ன் வந்து 1. ஓகேவா, இது வந்து பேஸ் கேஸ். ஓகேவா, அதே மாதிரி இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரிட்டர்ன் பண்ண வேண்டியது எதை நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த மெமோவில் இருக்கக்கூடிய இந்த மெமரியில் இருக்கக்கூடிய n, அதாவது நான் ஃபிபோ ஃபர்ஸ்ட் கால் பண்ணக்கூடிய என்னோடைய வேல்யூ தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஃபிபோ 5னா அந்த 5ல என்ன இருக்குது அப்படின்றது வந்து மெமோவில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அதை எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அகைன் அண்ட் அகைன் நான் கால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படின்னா தான் நான் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா மெமோ ஆஃப் கொடுக்கக்கூடிய எண்ணுக்கு வந்து அந்த பர்டிகுலர் எண்ணுன்ற அட்ரஸ்க்கு வந்து நான் என்ன சேவ் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அட்ரஸ். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் 2 அட்ரஸை வந்து சேவ் பண்ணணும். அதை தான் வந்து ஃபிபோ ஆஃப் n -1 கமா மெமோ திரும்ப வந்து ஃபிபோ ஆஃப் n -2 கமா மெமோ அப்படின்றது கொடுப்பேன். அதே மாதிரி ஆல்ரெடி செக் பண்ணது திரும்ப செக் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து நான் மெமோ ஃபிபோ அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனை, மெமோ ஃபிபோ. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே, மெமோ ஃபிபோன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷன் உள்ள n வரப்பவே இஃப் இந்த n வந்து மெமோவில் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதே ரிட்டர்ன் பண்ணு, மெமோ ஆஃப் n வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றத கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் 5ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகுதா. ஓகே, இது நீ நார்மலாக ரிகர்ஷனில் பண்ணுறதுக்கும் நீ ஏன் இதை வந்து மெமோவில் வந்து ரிகர்ஷன் பண்ணுற அப்படின்றதுக்கு வந்து நான் டயக்ராமெட்டிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா ஓகே, இப்போ நீங்கள் வந்து f(2) இந்த இடத்துலையும் கால் பண்ணுறீங்க, இந்த இடத்துலையும் கால் பண்ணுறீங்க. ஓகேவா, பட் இந்த f(2) ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேவா, இப்போ f(2) வேல்யூ இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும், f(2) வேல்யூ என்ன, 0வையும் 1 ஆட் பண்ணி 1, அந்த வேல்யூ தான் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேல்யூ அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இங்கே திரும்பவும் அதே வந்து கால் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால தான் நம்ம மெமோவில் போட்டுட்டோம்னா அகெயின் இந்த கால் ஸ்டாக் வந்து பில்ட் ஆகி அது வந்து என்ன சொல்கிறது பாப் ஆகி திரும்ப இந்த f(2) அப்படின்றத ரீச் ஆகிறப்போ இது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன், ஐ ஹாவ் சீன் திஸ் ஒன் அப்படின்ட்டு இந்த திரும்ப அகைன் இந்த கால்லாம் செய்யாது. ஓகேவா, ஸோ அதுலேயே டேரெக்டாக போயிடும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே f(1) அண்ட் f(0)வும் இங்கே வந்து திரும்ப தேவைப்படாது. ஓகேவா, ஸோ f(4) f(3) இந்த f(2) ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கும். ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக, இவ்வளோ தான் ப்ராசஸ் நடக்கும். இதை வந்து உங்களுக்கு கிளியராக இந்த கோடில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா லெட் அஸ் கன்சிடர் ஃபார் i இன் ரேஞ்ச் ஆஃப் நான் வந்து ஒரு 10⁴. ஓகேவா,
10 to the power of 4னா ஒரு 4 zeros ஓகேவா, 10000 4 ஜீரோ ஓகேவா. இது இத்தனைக்கும் நான் வந்து மெமோ ஃபிபோ கண்டுபிடிக்கிறேன். மெமோ ஃபிபோ அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு மெமரைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபிபோனசியை யூஸ் பண்ணிட்டு நான் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து இந்த இண்டெக்ஸில் சாரி அதாவது இத்தனாவதா எனக்கு ஃபிபோனசி சீரீஸில் எனக்கு அதாவது 8th பொசிஷனில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். எதுக்குன்னா 10 to the power of 4th பொசிஷன் வரைக்கும் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா. இதுக்கு எனக்கு எத்தனை செகண்ட் எடுத்துக்குதுன்னு பாருங்க. ஓகே, எனக்கு இதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் எடுத்துருக்குது டோட்டலா ஓகேவா. பட் ஆனால் நான் வந்து இப்போ நார்மல் ஃபிபோனசி இருக்குல்ல, இங்கே நார்மலாக ஃபிபோ எழுதியிருக்கேன்ல, அதில் வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். பட் ஆனால் நான் இதை வந்து 10 to the power of 4 வரைக்கும் இல்லை, 10 to the power of 2வே தாங்காது ஓகேவா. ஸோ நான் இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 35ல ரன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. 35ல ரன் பண்ணுறேன் ஓகே. 35க்கு இது வந்து 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது ஓகேவா. ஸோ இப்போ வந்து லெட் அஸ் கன்சிடர் இப்போ வந்து ஒரு 40 எடுத்துப்போம். 1 hour later, 1 eternity later. Okay, 21, 22, 23, already 24 seconds போயிடுச்சு. ஓகே, 36, 37, ஓகே 41 செகண்ட்ஸ் ஓகேவா. நார்மல் ஃபிபோனசி யூஸ் பண்ணுறப்போ 41 செகண்ட் எடுத்துக்குது. அதே 10 to the power of 4 வரைக்கும் நம்ம மெமோ யூஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெக்கர்ஷன் வந்து நார்மலாக பண்ணுறதுக்கும் மெமரைசேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும். இது டைனாமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வரப்போ நான் இது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரெக்கர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, see you guys in more such videos. Until then, bye.